நம்ம இந்த வீடியோவில் மீதி இருக்கிற 5-6 சம்மு பார்க்க போகிறோம். 240 விட 15% குறைவான எண். அப்போ 15% என்ன எண் வந்து நம்ம குறையுது, 15/100ன்னு போட்டுக்கோங்க. இந்த 0 கட் ஆயிருமா, இதில் வந்து 3, இங்கே வந்து 2, இது 2 கேன்சல் பண்ணால் எவ்வளோமா 12ன்னு கிடைக்கும். 12 3 இவ்வளோ 36. அப்போது 240ல் 36 கழிச்சிட்டிங்கன்னா 204. இப்போ ஆன்சர் என்ன, 204. இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 45/100 இன்ட்டு 640 ப்ளஸ்ஸு 64/100 இன்ட்டு 450 ஈக்குவல் டு x/100 ஈக்குவல் டு இன்ட்டு 1440. சரியா? இப்போ எல்லாத்துலேயுமே கீழே 100 இருக்கிறதுனால இதை வெட்டிடலாம் இப்படியே. சரியா? அப்போ மேலே என்ன இருக்குது, ஏபின்னு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல இதை மட்டும் பெருக்கிடுங்க. 64ஐயும் 45ஐயும் பெருக்குனா 4 5 20, 6 5 30, 32, நாங்கள் 16, நாங்கள் 24, 25, 0 8 8 2. அப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, என்ன கிடச்சிருக்குன்னா 0. ஓகே, அடுத்து ப்ளஸ்ஸு இதே தான் ஈக்குவல் டு 1440x. சரியா? அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, இது ரெண்டையும் கூட்டிட்டா 2ஆல் பெருக்கிட்டா 0 6 7 5 5760 டிவைட் பை இது கேன்சல் ஆயிரும். 144 4ஆல் வெட்டு கொடுத்தீங்க, இது 144 4ஆல் வெட்டு கொடுங்க. 4ஆல் வெட்டு கொடுத்தீங்கன்னா 3 12 6, 1 4 4, 4 16, 4 16 0. இதையும் வெட்டி கொடுத்துடலாம். அப்போ 4 36, 3 12, 6 0. அப்போ 40. அப்போ ஆன்சர் வந்து 40. 22. ஒரு பொருளின் விலை 20லிருந்து 100ஆக உயர்ந்ததில் உயர்வு சதவீதம். அதை 80ல் 20 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். இதுன்னா 5, இதுன்னா 4. சரியா? இது 5. அப்போது 25%. இதை பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 233 அதில் 3ஆல் பெருக்கணும். 9 9 6. அப்போ 700 டிவைடட் பை 3 இன்ட்டு 100. சரியா? 700 தானே. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 7/3. அப்போ 2 1/3. 36 வினாடி என்பது ஒரு மணியில். ஒரு மணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 36, இங்கே 60 இன்ட்டு 60. சரியா? அப்போ இது இன்ட்டு 100, இது கேன்சல் ஆயிரும். 6 6 36. அப்போ 1. அப்போ ஆன்சர் 1. இதில் 2250 பார்ட்ஸில் 5 அவுட் ஆஃப் என்ன இருக்குன்னா சல்ஃபர் இருக்குது. அப்போ எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓரஞ்சு 5. சரியா? ஓரஞ்சு 5, 4 5 20. அப்போ 10/45ன்னு கிடச்சிருக்கா. இது 2, இது 9.